ஹலோ வணக்கம், இதுதான் நீங்களும் வெல்லலாம் ஒரு வெள்ளி. டே அது வேற ஷோடா. ஐயோ அப்படியா? சரி, அப்போ இன்னைக்கு என்ன ஷோபா பண்றோம்? ஜீம் பூம் பா. ஐயோ மறுபடியும் தப்பான இடமா? ஐயோ புலி புலி புலி, இத அட்டாக் பண்ற புலி. ஜீம் பூம் பா. தப்பாடா, நல்ல வேலை, புலிகிட்ட இருந்து நம்ம தப்பிச்சிட்டோம். இதோ நம்ம சிங்கப்பூர் மக்கள் இங்க இருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். சிங்கை தமிழ்ச்சங்கம் மற்றும் பெக்கியோ சமூகம் என்ற இந்திய நற்பணி செயற்குழு இணைந்து தமிழ் மொழி விழாவிற்காக பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி நிகழ்ச்சியை பார்க்க வந்தவர்கள் அனைவருக்கும் டபுள் வணக்கம். நான் தான் விஷ்ணுவர்தினி. நான் சக்தி நிவாஸ். Let us put our hands together to welcome Mr. Alvin Tan, our guest of honor, Minister of State, Ministry of Culture, Community and Youth, and Trade and Industry. Thank you for gracing this event with your presence. கலாச்சார சமூக மற்றும் இளையர் அமைச்சர் மற்றும் வர்த்தக தொழில்துறை அமைச்சுக்கான துணை அமைச்சர் திரு எல்வின் டான் அவர்களை கரவொலியுடன் வரவேற்போம். Now we will have Mr. Alvin Tan to light the traditional lamp Kuttuvalakku with Madam Vijay Jagadish, STS President, Mr. Karthikeyan, STS Vice President, Mr. Krishnasamy, Advisor for STS, Mrs. Indira Krishnan, STS Vice President for Membership and Publicity, and Pekyo IAEC Vice Chair, Madam Banu. இப்பொழுது மிஸ்டர் எல்வின் டான் அவர்களை நம் பாரம்பரிய குத்துவிளக்கை ஏற்ற அழைக்கின்றோம். நாம் ஏன் குத்துவிளக்கை ஏற்றுறோம்? We light up the குத்துவிளக்கு at the start of auspicious occasions. It signifies growth and wards off evil spirits. Moreover, it also brings light and joy to any event. எங்களது மாத்தியோசி நிகழ்ச்சி இப்போது தொடங்கவிருக்கிறது. அனைவரும் உங்களது கைத்தொலைபேசிகளை சுவிட்ச் ஆஃப் செய்து கொள்ளுங்கள். அதெல்லாம் எதற்கு? எல்லாரும் Facebook வாயிலாக தானே பார்க்க போறாங்க. ஓ, நான் கூட லைவ் ஷோன்னு நினைச்சிட்டேன். இங்க ரொம்ப குளிரா வேற இருக்குது. நாம வேற எங்கேயாச்சும் போலாமா? இதோ இந்த இடம் பரவாயில்லையா? ஒரு டிஜிட்டல் பொம்மையா இருக்கிறதும் நல்லா தானே இருக்கு. ஐயோ சரி, இப்போது கடந்த 3 மாதங்களாக நம் ஏற்பாட்டாளர்கள் என்ன செய்தார்கள் அப்படிங்கறத பாப்போம். ஒரு சுவாரஸ்யமான கட்டுரை எழுதும் போட்டி, அதாவது ஸ்கிரிப்ட் ரைட்டிங் போட்டியை நடத்தி அவர்களுக்கு வந்த 25 கட்டுரைகளிலிருந்து 6 அற்புதமான கதைகளை தேர்ந்தெடுத்துள்ளார்கள். அதுக்கப்புறம் ஒரு சிறிய டிஜிட்டல் பொம்மலாட்ட பட்டறையை நடத்தி அந்த கதைக்கெல்லாம் டிஜிட்டல் முறையில் உயிரெழுத்துள்ளனர். இன்று நாம் மாத்தியோசி போட்டியின் இறுதியாளர்களின் டிஜிட்டல் பொம்மலாட்ட படைப்பின் சிறந்த 3 படைப்புகளை பார்க்க போகிறோம். ஆஹா, இப்போவே பார்க்கணும்னு தோணுதே. ஆனா அதுக்கு முன்னாடி நாம ஒரு அழகான நடனத்தை பார்க்க போறோம். நடனமா? நான் கூட பண்ணுவேனே. ஐயோ, ஏண்டா மானத்தை வாங்குற? ஓம்கார் ஆர்ட்ஸுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். Takata ding ding do. Tarikita takati tarikita takado ding da. Takado ding da.
மொழி வாழ்க தமிழ் மொழியே வானம் அறிந்த தனித்தும் அறிந்த வளமொழி வாழியவே வாழ்க தமிழ் மொழி வாழ்க அடேங்க அப்பா, என்னை விட ரொம்ப நல்லா தான் ஆடுறாங்க. ஒரு டிஜிட்டல் பொம்மலாட்ட நிகழ்ச்சிக்கு வந்துட்டு எப்படி பொம்மலாட்டத்தை பத்தி பேசாமலேயே இருக்க முடியும்? ஆமாம் விஷ்ணு, பொம்மலாட்டம் நமது தமிழ் பாரம்பரியத்தில் ஒரு முக்கியமான கலையாகும். நமது முனிவர்கள் கடவுள் ஒரு பொம்மலாட்டக்காரர் என்றும் நாம் அனைவரும் ஒரு பொம்மலாட்ட மேடையில் இருக்கின்றோம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அது பொம்மலாட்டத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடியதாக அமையும். நம் முன்னோர்கள் கல்யாண முருங்கை அல்லது முள் முருங்கை என்ற மரத்திலிருந்து கட்டைகளை நீரால் ஊற வைத்து செய்யப்படும் பொம்மைகள் 45 முதல் 90 சென்டிமீட்டர் உயரமுடையதாக இருக்கும். அடுத்ததாக சிங்கை தமிழ் சங்கத்தின் கௌரவ செயலாளர் திரு சஞ்சய் முத்துக்குமரனை தங்களது உரையை ஆற்ற அழைக்கிறேன். அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம். தமிழ் மொழி விழாவையொட்டி நடத்தும் இந்த மாத்தியோசி நிகழ்ச்சியை காண வந்துள்ள அனைவரிடமும் பேசுவதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. உங்களிடம் ஒன்று கேட்க விரும்புகிறேன். நீங்கள் கடைசியில் எப்போது ஒரு பொம்மலாட்ட நிகழ்ச்சியை பார்த்தீர்கள் என்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? இல்லை நீங்கள் பார்த்ததே இல்லையா? உண்மையை சொல்ல போனால் எங்கள் இளையர் கூட்டத்திலிருந்து யாராவது ஒரு தமிழ் பொம்மலாட்ட கலை நிகழ்ச்சியில் நேரில் கண்டுள்ளேன் என்று கூறினால் அது அதிசயம் என்றே கூறலாம். நம் தமிழ் இலக்கியங்கள் பல பொம்மலாட்டத்தின் மூலம்தான் மக்களிடம் கொண்டு சேர்க்கப்பட்டது. ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரத்திலேயே பொம்மலாட்ட கலையை பற்றி எழுதியிருக்கிறார்கள். அக்கதை 1ஆம் அல்லது 2ஆம் நூற்றாண்டில் எழுதியது என்று நம்புகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பழமையான கலை நம் தமிழ் கலாச்சாரத்தில் ஒரு முக்கிய பங்காகும். பொம்மலாட்ட கலையை கற்று பயில்வது அவ்வளவு சுலபம் அல்ல. அதற்கு நிறைய பயிற்சியும் மாதக்கணக்கான கடின உழைப்பும் தேவைப்படும். அதுவும் இந்த கோவிட்-19 சூழலில் கற்றுக்கொள்வது மிக கடினமாக இருந்ததால் நாங்கள் மாற்றி யோசிக்க முடிவு செய்தோம். உலகத்தில் அனைத்துமே டிஜிட்டலாக போகும்போது நமது பாரம்பரிய கலை டிஜிட்டலாக போனால் எப்படி இருக்கும் என ஒரு சிந்தனை எழுப்பியது. ஒரு குறும்படத்தில் நடிகர்கள் இல்லாமல் பொம்மைகள் இருந்தால் எப்படி இருக்கும்? அவ்வாறு நாங்கள் யோசித்து உருவாக்கியதுதான் இந்த டிஜிட்டல் பொம்மலாட்டம். இதற்கு பப்பெட் மாஸ்டர் என்ற ஒரு செயலியை நாங்கள் பயன்படுத்தினோம். நாங்கள் வரைந்து அல்லது தொழில்நுட்பத்தை கொண்டு எடிட் செய்த முகங்களை உடலுடன் சேர்த்து அந்த பப்பெட் மாஸ்டர் செயலியின் மூலம் அசைவளித்து பின்பு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்களில் குரல் கொடுத்து இசையூட்டி அப்படைப்பிற்கு உயிரளித்தோம். இப்போது இதன் பெருமை என்னவென்று பகிர்ந்து கொள்கிறேன். இந்த டிஜிட்டல் உலகில் அற்புதமான பல செயலிகள் உள்ளன. அதில் மிக சுலபமாக அனிமேஷன் செய்யலாம். இதோ இந்த கையில் ஒரு பந்தை மாயமாக கொண்டு வந்து இந்த கையிற்கு பறக்க வைத்து ஒரு கதையை நான் சுலபமாக சொல்லலாம். வெறும் 1 மணி நேரத்தை கொண்ட பட்டறையில் கலந்து கொண்டு எங்கள் உதவியுடன் முத்து போன்ற படைப்புகளை செய்துள்ள எங்கள் போட்டியாளர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நம் சிங்கப்பூர் மாணவர்களிடம் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவில் கற்பனையும் தனித்துவமும் பூட்டி கிடக்கின்றது. நமது இளையர்கள் பலருக்கு இந்த நவீன தொழில்நுட்பம் மூலம் தமிழ் கற்பதிலும் கதை சொல்வதிலும் நிச்சயமாக ஆர்வம் இருக்கும். இப்படி ஒரு படைப்பை செய்யும் பொழுது மாணவர்கள் முதலில் தமிழில் சிந்தித்து ஒரு கதையை உருவாக்கி வசனங்களை எழுதுவார்கள். பிறகு டிஜிட்டல் ஆர்ட் மூலம் பொம்மைகளை உருவாக்கி வசனங்களை படித்து தமிழில் குரல் கொடுத்து தொகுப்பாக்கம் செய்து ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்த்து அப்பாடா, நிச்சயமாக இதை செய்வது மூலம் பல திறன்களை வளர்த்து கொள்ளலாம். வெறும் தமிழ் இலக்கிய கதைகளை மற்றும் நாம் அனிமேஷன் வீடியோக்களில் பார்க்காமல் நம் மாணவர்கள் இந்த காலத்தின் சிங்கப்பூரை காட்சி அமைப்பாக கொண்டு அவர்கள் கற்பனையில் தோன்றும் கதைகளை வெளிக்கொண்டு வர வேண்டும். வெறும் 3 மாதங்கள் முன்பு நாங்கள் உருவாக்கிய இந்த டிஜிட்டல் பொம்மலாட்டம் எனும் புதிய கலை வடிவத்தை வளர்த்து பிரபலமாக்கி தமிழ் புழக்கத்தை ஒரு சுவாரஸ்யமான வழியில் வளர்க்க உதவுவதே என்னுடைய ஆசையாகும். இப்போது அதற்கு ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டாக உங்களிடம் எங்கள் 6 இறுதி சுற்று போட்டியாளர்களின் படைப்புகள் இருக்கின்றன. அடுத்த 1 மணி நேரத்திற்கு உங்களை சிரிக்கவும் சிந்திக்க வைக்கக்கூடிய 3 சிறந்த படைப்புகளை நாம் பார்ப்போம். எதற்கு காத்திருக்கிறோம்? இப்போதே அவற்றை பார்ப்போம். நன்றி, வணக்கம். சஞ்சய், நாம இதுவரை ஆவலுடன் காத்திருந்த போட்டியாளர்களின் படைப்புகளை காணும் நேரம் வந்துவிட்டது. இந்த பட்டறையை நாம் ஜூமில் தான் நடத்தினோம் என்பதையும் மறந்துடாதீங்க. கோவிட்-19 தாண்டி நம்மால் ஜூம் வாயிலாக நிறையவே கற்றுக்கொள்ள முடிகிறது என்பதையும் இதிலிருந்து அறியலாம். முதலாவதாக நாம் அருவி என்ற பெயர் கொண்ட குழுவின் படைப்பை பார்க்க போகிறோம். அவர்களுடைய படைப்பின் தலைப்பு தமிழண்டா.
இப்போதே புல் அரிக்கின்றது. இதோ உங்களுக்காக தமிழண்டா. இரவு நேரம். நரசிம்மா தன் வீட்டில் உள்ள அறையில் உறங்கிக் கொண்டிருந்தார். அப்பொழுது வணக்கம் நரசிம்மா, நீ நலமாக இருக்கிறாய் என்று நம்புகின்றேன். நீ நமது தொன்மையான தமிழை உன் மூச்சு காற்றாக நினைக்கின்றாய் என்பது எனக்கு தெரியும். ஆகையால் உன் மனம் குளிரும்படி உனக்கு ஒரு செய்தி கூறப் போகின்றேன். நாளை ஒரு நாள் முழுவதும் உன்னுடன் நேரத்தை செலவழிக்கப் போகின்றேன். நான் உன் கண்களுக்கு மட்டுமே தோன்றுவேன். இதை பற்றி யாரிடமும் கூறாதே. இது நம் ரகசியம். காலை நேரம். நரசிம்மா தன் தூக்கத்திலிருந்து துயில் எழுந்தார். என்ன இது, மாயமா மந்திரமா? ஐயா நீங்களா? ஆமாம், நான் தான். அஞ்சாதி நரசிம்மா. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ஆமாம் ஐயா, உங்கள் வருகைக்கு காரணம் என்னன்னு நான் அறிந்து கொள்ளலாமா? தமிழ் மொழியின் மேல் எனக்கு அதீத அன்பும் பற்றும் இருந்ததால் நான் நிறைய திருக்குறள்களை எழுதினேன். தமிழ் மொழி செழித்து வளரும் என்று நான் நம்பிக்கொண்டிருக்கின்றேன். ஆகையால் தமிழ் மொழியின் தற்போதைய நிலைமை என்ன என்பதை அறிய நான் வந்துள்ளேன். அதற்கு நீதான் உதவ வேண்டும் நரசிம்மா. அப்படியா ஐயா? உங்களுக்கு உதவி செய்வதில் எனக்கு சந்தோஷம். வாங்க, உணவு அங்காடிக்கு போகலாம். ஐயா, இதுதான் உணவு அங்காடி. ஓ, அப்படியா? எங்க கார்த்திகை இன்னும் காணோம். நரசிம்மா, அங்கே பார், ஒரு சிறுவன் யாருக்கோ ரொம்ப நேரமா காத்து கொண்டிருக்கிறான். வா, அவன் என்ன செய்யறான்னு நம்ம பார்க்கலாம். ஏய், ஹாய் கல்கி. ஹே கார்த்திக், ஏன் லேட் ஆச்சு? சாரிலா, லேட் ஆயிடுச்சு. சரி சரி, விடு விடு. நீ உன் வீட்டு படத்தை முடிச்சிட்டியா? வீட்டு பாடமா? ஓ, ஹோம்ஒர்க்கா? அதெல்லாம் நம்ம அப்புறம் பாத்துக்கலாம்ல. என்ன அப்புறம் பாத்துக்கலாமா? நான் துணி பாட வகுப்புலயே என் வீட்டு படத்தை முடிச்சிட்டேன் தெரியுமா? ஓகேலா, குட் ஃபார் யூ. அதெல்லாம் விடு, எனக்கு பசிக்குதுல. நான் போய் நம்ம 2 பேருக்கும் பராட்டா வாங்கிட்டு வரேன். ஐ சேர்த்து காசை கட்டுறான் ஃபார் யூ. நீ அப்புறம் என்கிட்ட கூடல. சரி சரி, வாங்கிட்டு வா. ஐயா பார்த்தீங்களா, ஐ சேர்த்தே காசு கட்டுறான் ஃபார் யூ. இதுல நான் வேற சங்கீதம் மாதிரி வருது. தமிழோட நிலைமைய பாருங்க. இதெல்லாம் கேட்டா தமிழ் மொழிக்கே ஷாக் ஆயிடும். இதெல்லாம் கேட்டு நீங்க ஏன் சிரிக்கிறீங்க? அது இல்லை நரசிம்மா, இவர்களை நினைத்து பெருமையாக தான் உள்ளது. தமிழின் நிலைமை இதைவிட சற்று கவலைக்குரியதாக இருக்கும் என்று நான் எண்ணினேன். ஆனால் இந்த பிள்ளைகளை பார், தமிழில்தான் உரையாடி கொண்டு இருக்கிறார்கள். என்ன, ஒரு பிள்ளையால் தூய தமிழில் பேச முடியவில்லை. இருந்தாலும் அவன் பேசும் ஒவ்வொரு வாக்கியத்திலும் குறைந்தது 1-2 வார்த்தைகள் தமிழில் தானே உள்ளது. இந்த நிலையை மேம்படுத்த சுற்றி இருப்பவர்கள் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். குறிப்பாக பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள். முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். தமிழின் புழக்கம் அதிகரித்தால் தமிழ் வாழும் நரசிம்மா. ஆமாம் ஐயா, உண்மைதான். நன்றி. எங்கடா ஐயாவை காணோம்? ஒரு நாள் முழுவதும் இருக்க போறேன்னு சொன்னாரு, ஆனா சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு. அவருடைய வேலை முடிஞ்சது உடனே அவரு போயிட்டாரு. அவர் சொன்ன திருக்குறளுக்கு என்ன அர்த்தம்? சரி, கை தொலைபேசியில போய் தேடுவோம். ஓ, இதுதான் அர்த்தமா? சரி, ஐயா சொன்ன மாதிரி செய்து தமிழை வாழ வைப்போம்.
அற்புதமான படைப்புகள். நாம நடத்திய 2 மணி நேர பட்டறையில இவ்வளவு கத்துக்கிட்டு இப்படி ஒரு காணொளிய செஞ்சிருக்கிறாங்க. அது மட்டுமா, அவங்கள சில பேருக்கு 14 வயசுதான் ஆகுதுன்னா பாத்துக்கங்களேன். இப்போது நம் முதல் நடுவர் செல்வி மாலினியின் கருத்துக்களை கேட்போம். அவர் ஒரு அற்புதமான நடிகை, தொகுப்பாளர் மற்றும் எழுத்தாளர். அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில மாதங்களா சிங்கை தமிழ் சங்கம் பெக்யூ சிசியோட இணைந்து ஒரு டிஜிட்டல் பொம்மலாட்ட போட்டியை நடத்திட்டு வந்தாங்க. இந்த போட்டியில நியமனமான படைப்புகளை மதிப்பிடுறதுக்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க. இந்த போட்டியில நான் ஒரு நீதிபதியா பங்கெடுத்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நியமனமான படைப்புகள் சிலது ரொம்ப நகைச்சுவையா இருந்துச்சு, சிலது ஆழ்ந்த சிந்தனையோட இருந்துச்சு. எனக்கே பார்க்கறதுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நம்ம இளையர்கள் எப்படிலாம் மாத்தி யோசிச்சு ஒரு ஸ்கிரிப்டை தமிழை எழுதி அது ஒரு ஷார்ட் ஃபில்மா தயாரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத. அது மட்டும் கதாபாத்திரங்களா இருக்கட்டும், கதை கருவா இருக்கட்டும், நம்ம இளையர்கள் நிறைய சிந்தனை போட்டு நிறைய ஆராய்ச்சிலாம் செஞ்சு படிச்சிருந்தாங்க. இந்த போட்டியில பங்கெடுத்த அனைத்து குழுக்களுக்குமே என்னோட மனமார்ந்த பாராட்டுகள். ஏன்னா நம்ம பழமையான பொம்மலாட்ட கலையை எடுத்து அதை ஒரு டிஜிட்டல் ஷார்ட் ஃபில்மா செய்யறது ஒரு சின்ன விஷயமே கிடையாது. உங்களோட ஊக்குவிப்பு, உங்களோட உத்வேகம், உங்களோட உழைப்பு எல்லாத்தையுமே நான் பாராட்டுறேன். கண்டிப்பா என் வெற்றியாளர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். மிக்க நன்றி செல்வி மாலினி. அடுத்ததாக நாம் சிங்கை சுடரொலி குழுவின் படைப்பை பார்க்க போகிறோம். அவர்களுடைய படைப்பின் தலைப்பு இக்காலம் வரமா பாரமா. பண்டைய கால மனிதன் கோல் ஊன்றி நின்றபோது மனதில் நற்சிந்தனை ஏந்தி நின்றான். சிந்தனை சிறகடித்த போது உருப்பெற்றன பொம்மைகள். நம் பாரம்பரிய கலையாம் பொம்மலாட்டம் பாதுகாப்போம் எந்த நாள். வணக்கம். இன்னைக்கு நம்ம COVID-19 நோயால பாதிக்கப்பட்ட மக்களை பற்றி பார்க்க போறோம். இந்த நோயின் காரணமாக பலர் தங்கள் வேலையை இழந்து நிற்கின்றனர். இதனால பலர் வீட்ல வருமானம் குறைந்து கொண்டே வருகிறது. சிலர் சாப்பாடு கூட வழி இல்லாமல் துன்பத்தில் இருக்கின்றனர். இதில் வருத்தமான விஷயம் என்னன்னா, பல நாடுகள்ல எத்தனையோ பேர் தங்கள் உயிரை கூட இழந்து விட்டனர். உலகத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ சாமிகள் இருக்கு, இதுல ஒரு சாமி கூட எனக்கு உதவாதா? இப்படி கஷ்டப்பட்டு பிடித்தவர்களை இழந்து துன்பப்பட்டு வாழ்வதற்கு ஏன் வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளிடம் மக்களின் கேள்வி. நாஞ்சில் செய்திகளுக்காக எங்கள் ராமசாமி. அட யாரா இவன்? மெரினா பீச்சு கூட முடிவு இருக்கும், ஆனா இவனுடைய புலம்பலுக்கு முடிவே இல்லையே. இந்த நோயால் தினம் தினம் கொத்து கொத்தாக இறந்து வரும் மக்களை காணும்போது இதையும் பிடிக்கத்தான் செய்கிறது. இதற்கு மேலும் நான் அமைதியா இருந்தா பன்னீர் கடைக்காரன் பக்கோடாக்காரன் கூட என்ன மதிக்க மாட்டான். பூலோகமே இதோ வருகிறேன். யார் இது புதுசா இருக்கு? ஆமா, என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? IPLக்கு ஆள் எடுத்துட்டு பார்த்தா தெரியல, காலையிலே கடுப்பேது. பக்கத்துல தான் கடை, ஏதாச்சும் வேணுமா? ஏண்டா, உலகமே ஆடி போயிருக்கு, உனக்கு அதை பத்தி கொஞ்சம் கூட கவலையே இல்லையா? நீங்களாவது கேட்டீங்களே, உங்களை கொஞ்சம் நேர்காணல் செய்யலாமா? வணக்கம் நேயர்களே, இன்று நாம் ஒரு நபரை சந்தித்து அவரை நேர்காணல் செய்ய போகிறோம். வணக்கம் சார். இப்போ உலகமே அதிர்ந்து போயிருக்கும் COVID-19 நோயால மக்கள் எங்கும் துன்பத்தில் ஆழ்ந்துள்ளனர். இந்த கொடிய அசுரனான நோயை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இப்ப நீங்க என்ன ஒரு கடவுளா நினைச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு ஒரு வரம் கொடுத்தா நீங்க என்ன கேட்பீங்க? கடவுள் எனக்கு வந்து வரம் கொடுப்பாரா? You mean God has come in front of me? ஆமாண்டா, சொல்லி தொலை. எங்க பழைய வீடு புத்தம் புதிய பெரிய பங்களா வீடா மாறி வீட்டுக்கு வாசல்ல ஸ்விமிங் பூல், ஃபவுண்டன், பெரிய கார், அதை பாத்துக்க வாட்ச்மேன், அவனுக்கு ஒரு அவுட் ஹவுஸ் இருக்கணும். வீட்டுக்குள்ள டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, அவன் எல்லாமே இருக்கணும். எங்க அம்மா தங்கச்சி எல்லாம் உடம்பு ஃபுல்லா நகையோட, வீடு ஃபுல்லா கேஷோட, நாங்க பரம்பரை பணக்காரங்களா, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எந்த டவுட் வராம நாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கணும். அட பாவி, மனசாட்சி இருக்காடா உனக்கு? இப்பதான் நோய் இது அதுன்னு பேசிட்டு வேற லிஸ்ட் போடுற. இப்படிதான் மனிதர்கள் சுயநலத்துக்காகவே செயல்படுறாங்கன்னு உங்களுக்கு எல்லாம் ஒரு பாடம் கற்பிக்க ஆண்டவன் இந்த நோயை உருவாக்கியிருக்கான். அப்ப இந்த நோய் ஒரு வரம்னு சொல்லுறீங்களா? இந்த நோய் ஒரு வரம்னு நான் சொல்ல வரல, இது ஆண்டவன் கொடுத்த ஒரு பாடம்னு தான் நான் சொல்றேன். இந்த மாதிரியான ஒரு தீய சூழல்லையும் பல நல்ல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு என்பதை நம்ம உணரணும். இந்த நோய் போன பிறகு நம்மோட சுகாதாரத்தை பேணுவது, உறவுகளை கவனிப்பது போன்ற விஷயங்களை தொடரணும். அப்பதான் இந்த நோய் அவ்வளவு பெரிய பாரமா தெரியாது. என்ன சொல்ற? நீங்க வாயிலே சொல்லிட்டீங்க.
ஆனால் மக்களோட அவஸ்தை நினைக்கும் போது இப்பெல்லாம் உப்பு விற்க போனா மழை பெய்யுது, மாவு விற்க போனா காத்தடிக்குது. வாழ்க்கையே வித்தியாசமா இருக்கு. உப்பும் விற்க முடியல, மாவும் விற்க முடியலனா ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டு போண்டாவா வித்துரு. காலம் நமக்கு வளைஞ்சு கொடுக்கலனா நாம் தான் காலத்துக்கு ஏற்ப வளைஞ்சு கொடுக்கணும். சும்மா ஆண்டவனையும் காலத்தையும் குறை சொல்லுவதுல பிரயோஜனம் இல்லை. புரியுதா? ஆமாங்க ஆமாங்க. இப்ப நான் சொன்னதெல்லாம் உண்மைதான். இந்த நோயில பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு துன்பப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அதே சமயத்தில் பல நாடுகளில் நைட்ரஜன் ஆக்சைடு வெளியீடல் 30% வரை குறைந்துள்ளது. வெனிஸ் போன்ற நாடுகளில் தண்ணீர் மீண்டும் சுத்தமாகவும் இயற்கையாகவும் காட்சியளித்தது. இயற்கை மட்டுமின்றி நம் உறவுகளும் இந்த காலகட்டத்தில் மேம்பட்டது. உலகத்தில் இருந்து அனைவரும் ஒன்றிணைந்து இன வேறுபாட்டை எதிர்த்து போராடினர். இது போன்ற நன்மைகள் குவிந்து கிடக்கும் போது நாணயத்தின் ஒரு பக்கத்தை மட்டும் பார்ப்பது சரியா? மேலோகத்திற்கு வந்த பிறகுதான் பலர் தங்கள் வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்கவில்லை என்று அழுகின்றனர். ஆனால் அது விழலுக்கு கிடைத்தது. வாழ்க்கை வாழ தெரிந்தவர்களுக்கு அழகானது. இது யமன் சத்தியம். அந்த படைப்புகள் எவ்வளவு நன்றாக இருந்தன அல்லவா? இப்போது நாம் திரு ராம்குமார் வாசுதேவனை அழைக்கின்றோம். அவர் ஷாமா எனும் அமைப்பை கண்டுபிடித்தவர்களில் ஒருவர், இசைஞன் மற்றும் ஆசிரியர். வணக்கம், நான் ராம்குமார், வீணை இசை கலைஞர். சிங்கே தமிழ் சங்கம் நடத்தும் இந்த மாத்தி யோசி பொம்மலாட்ட நிகழ்ச்சிக்கு நடுவராக என்னை அழைச்சதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். ரொம்ப நன்றி. விஜய் மேடம் முதல்ல என்னை கூப்பிட்ட உடனே இந்த டீம் அருவி மாற்றி யோசித்த மாதிரி எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. ஆனால் இந்த நிகழ்ச்சியை பார்த்ததுக்கப்புறம், இந்த நிகழ்ச்சிக்கு வந்த வீடியோக்களை பார்த்ததுக்கப்புறம் இளைஞர்களோட திறன் எவ்வளவு இருக்குது, எவ்வளவு விதமான திறன்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்து உண்மையிலேயே வியந்து போனேன். ஏன்னா இந்த பொம்மலாட்டம்ங்கிறதே ஒரு தமிழில் வந்து நம்ம முத்தமிழ்னு சொல்லுவோம். எல்லா கூறுகளும், அதாவது இசை, இயல் இசை, நாடகம் 3 கூறுகளும் சேர்ந்தது தான் பொம்மலாட்டம். அதோட கூட இந்த 4வது இந்த டிஜிட்டலைசேஷன், இந்த மின்னாக்க முறை, ஸோ இதையும் சேர்த்து அது பண்ணும்போது அதில் வந்து ஏகப்பட்ட திறன்கள் வந்து இந்த இளைஞர்கள் வளர்த்துக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு முதல்ல ஒரு பெரிய வரவேற்பு கொடுக்கணும். இதை தவிர நம்ம முக்கியமாக இந்த சிங்கை தமிழ் சங்கம் வந்து இந்த டிஜிட்டல் பொம்மலாட்டமாக இதை கொண்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா முதல்ல பொம்மலாட்டமாக பண்ணலாம், பொம்மலாட்டம் போட்டியாக பண்ணலாங்கும்போது என்கிட்ட கேட்டபோது நான் வந்து இப்போ கோவிட் சமயத்தில் இந்தியாவிலேருந்து பொம்மைகள் கொண்டு வரதோ இல்லைன்னா அது வந்து அந்த அந்த கலையை கற்றுக்கிறதோ அது வந்து அவ்வளோ ஒரு சுலபமான காரியம் இல்லை. ஏன்னா அதுக்கு ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆகும். அதனால் இது எப்படி பண்ணலான்னு யோசித்து கொண்டு வந்தபோது சஞ்சய், விஜய் எல்லோரும் சேர்ந்து அவங்க வந்து இதை வந்து இந்த ஆப் வழியாக பண்ணலான்னு மாற்றின போது உண்மையிலேயே இது ஒரு 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 ரொம்ப ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம். அதாவது அதுவே ஒரு மாற்றி யோசி விஷயந்தான். ஏன்னா இப்போ வந்து இளைஞர்களுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்களோ அந்த வழியிலேயே நம்ம போய் நம்ம வந்து அவங்கள வந்து ஒரு விஷயம் நம்ம பண்ண சொல்லும்போது அதை வந்து சுலபமாக பண்ணிடுறாங்க. நம்மளால் நம்மளோட இலக்கையும் அடைய முடியாது சுலபமாக. ஸோ இப்போ தமிழை கற்றுக் கொடுக்கணுங்கும்போது அதை வந்து இது மாதிரி மின்னியல் முறையில் இந்த டிஜிட்டலைசேஷன் இந்த ஆப் மூலமாக அவங்கள பண்ண சொல்லும்போது அவங்க எல்லாரும் நிறைய பேர் முன் வந்து இந்த 6 வீடியோக்கள் இந்த எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருந்தது. எல்லாருமே ரொம்ப அழகாக செஞ்சுருந்தாங்க. அதில் வந்து மிமிக்ரி கூட ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் நிறைய திறன்களை நம்ம முன்னால் கொண்டு வந்தோம். இளைஞர்களுக்கு இன்னும் மேலே மேலே தமிழ் ஆர்வத்தை தூண்டுற மாதிரி
சிங்கே தமிழ் சங்கம் இது மாதிரி புதுமையான நிகழ்ச்சிகளை கொண்டு வந்து மேலே மேலே படைக்கணும்னு நாங்கள் வாழ்த்துறோம். அதனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். நன்றி, வணக்கம். திரு ராம்குமார் அவர்களுக்கு மிக்க நன்றி. நாம் இன்று கடைசியாக பார்க்க போகிற படைப்பின் தலைப்பை சொல்வதற்கு முன் அவர்களுடைய குழுவின் பெயரை கேளுங்க. 1000 வெள்ளி ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக 1000 வெள்ளி என்றே பெயரை வைத்துள்ளனர். 1000 வெள்ளி ஜெயிப்பார்களா? இதோ உங்களுக்காக மாற்றம் ஒன்றே மாறாதது. என்னாச்சு? நான் எங்க இருக்கேன்? பறக்கும் வாகனங்கள், பெருக்கும் இயந்திரங்கள், பல நூற்றாண்டுகள் கடந்து வந்துட்டேன் போலயே. முதல்ல இந்த இடத்த விட்டு வெளியே போகணும். இந்த இடத்த எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. இது நான் சொல்லிக் கொடுக்குற கல்லூரி தானே? ஆமா, ஆனா ஏன் ஒரு மாணவர்களை கூட காணும்? அங்க ஏதோ வெளிச்சம் தெரியுது, அதை நோக்கி போலாம். ஐயா, மன்னிக்கவும், என் பேரு குமார். நான் இந்த கல்லூரியில தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். என்ன ஆச்சுன்னே தெரியல, பல நூற்றாண்டுகள் கடந்து வந்துட்டேன் போல. குமாரா, ஆனா இது எப்படி சாத்தியமாகும்? உங்களுக்கு எப்படி இந்த தமிழ் வார்த்தைகள்லாம் தெரிஞ்சிருக்கு? ஏன், இது ஒன்றும் கஷ்டமான தமிழ்லாம் இல்லையே. இதுல என்ன கஷ்டம்? நீங்க பேசுற தமிழ் வார்த்தைகள்லாம் நம்ம எப்பயோ மொழியிலேருந்து நீக்கிட்டோமே. நான் ஒரு தமிழ் ஆராய்ச்சியாளர். இதோ இந்த புத்தகங்கள்லாம் படிச்சதுனாலதான் என்னால உங்க கூட பேசக்கூட முடியுது. என்ன சொல்றீங்க? மொழியில இருந்து நீக்கிட்டாங்களா? அது எப்படி நீக்கலாம்? இதெல்லாம் தமிழ்ல காலங்காலமா பயன்படுத்தி வர சொற்கள். உங்களை மாதிரி தமிழை நேசிக்கிறவங்க தான் அதை பண்ணாங்க. தமிழும் மற்ற மொழிகளும் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு வந்தது. அதனால தமிழ் பண்டிதர்கள் தமிழை சுலபப்படுத்த முயன்றனர். முதல்ல சின்ன லாவையும் பெரிய லாவையும் ஒன்றாக்குனாங்க. அதுக்கப்புறம் நா ரா வென்று ஒலி வேறுபாடியே நீக்கி விட்டாங்க. இதனால நிறைய வார்த்தைகள் அழிஞ்சது. ஆனா தமிழ் புழக்கம் சூடு பிடிச்சது. காலத்துடன் மாறிய மொழி என்று தமிழை போற்றுனாங்க. ஒலி வேறுபாடு இல்லையா? என்ன அவல நிலை இது? ஒலி வேறுபாடு தான் தமிழ் மொழிக்கு அழகூட்டும். ஒலி வேறுபாடு இல்லாமல் பாதி மொழியே இல்லையே. எவ்வளவு மதிப்பற்ற இலக்கிய படைப்புகள் இதனால் மறைந்ததோ. இவ்வளவு சொற்கள் மறைந்தாலும் தமிழ் எழுத்துக்கள் இன்னும் இருந்தது இல்லையா? அப்படி இருக்க முன்பு ஏன் இந்த தமிழ் கல்லூரியில தமிழ் எழுத்துக்களே இல்ல? நான் இங்க வரும்போது ஒரு தமிழ் எழுத்தையும் பார்க்கலையே. அதுதான் தமிழுக்கு வந்த அடுத்த சோதனை. தமிழ் மீண்டும் அழியும் நிலைக்கு தள்ளப்பட்டுச்சு. அதனால தமிழ் ஆர்வலர்கள் ஒன்று கூடி ஒரு முடிவெடுத்தாங்க. தமிழ் எழுத்துக்களை அகற்றி ஆங்கில எழுத்தை பயன்படுத்தி ஏற்கப்பட்ட தமிழ் வார்த்தைகளை டேங்கிலிஷ் எனும் பெயரில் அறிமுகம் செய்தனர். அது உலகமெங்கும் இருந்து தமிழர்களை போராட தூண்டியது. இதனால் விளைந்த ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால் உலகம் தமிழ் மொழியை திரும்பி பார்த்தது. தமிழ் மொழியின் சுலபத்தினால் வேற்று மொழியினால் தமிழை கற்றனர். டர்க்கிஷ், வியட்நாமீஸ் போன்ற மொழிகள் அவற்றின் எழுத்துக்களை இழந்து ஆங்கிலத்தை பயன்படுத்தினது எனக்கு தெரியும். ஆனா உலகத்தின் முதல் மொழியான தமிழுக்கே இந்த நிலைமை வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லையே. டர்க்கிஷா, வியட்நாமீஸா, இந்த மொழிகள்லாம் இன்னும் இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. அப்படி இருக்கையில் தமிழ் வாழ்ந்ததே பெரிய விஷயம் இல்லையா? ஆனா உங்க வருகை என்னமோ சரியான நேரத்துல தான் இருக்கு. நானும் சில தமிழ் மொழி தலைவர்களும் தமிழ் புதிய மாற்றத்தை இயக்கி கொண்டு இருக்கிறோம். என்ன, இதுக்கு மேல மாற்றமா? வேற என்ன மாற்றம்? ஆயுத எழுத்தையும் ரகரத்தையும் நாங்க நீக்கவிருக்கிறோம். மக்கள் இவற்றை பயனற்றவே என கருதுகின்றனர். என்ன, தமிழுக்கே சொந்தமான ஆயுத எழுத்தை நீக்குவதா? உலகிலேயே மொழியினில் ஆயுதத்தை பதித்தவன் தமிழன் தான். அந்த பெருமையை நீக்குவதா? தமிழ் ராஜ்யத்தின் மகுடம் என்றால் அது ரகரம்தான். அது இல்லை என்றால் தமிழ் என்ற வார்த்தையை கூட எழுத முடியாதே. அதை நீக்குவதா? இது தமிழுக்கு செய்யும் பெரிய பாவம். இப்படிலாம் யோசிச்சிருந்தா உலகத்துல இருந்த பல மொழிகளை மாதிரி தமிழும் அழிஞ்சு போயிருக்கும். மாற்றம் ஒன்றுதான் என்னைக்குமே மாறாதது. 1000 வருடங்களுக்கு முன் இருந்த தமிழ் இன்று இல்லை. காலம் மாறி வரும் வேகத்தில் தமிழ் மொழியும் வேகமாக மாறியது என்னமோ ஆச்சரியமான விஷயம் இல்லை. இத்தகைய மாற்றங்களை அரவணைப்பதா இல்ல அவற்றை தூற்றுவதா? தமிழின் எதிர்காலத்தை துளைத்து விடுவோம் என்று நான் அஞ்சியதுண்டு. ஆனால் இதுதான் எதிர்காலத்தின் தமிழ் என்று நான் நினைத்ததே இல்லையே. தமிழ் அழிந்து வருவது புதிய விஷயம் இல்லை. ஆங்கில மொழியின் அசுர வளர்ச்சியினால் தமிழின் தாக்கம் இளையர்களின் மத்தியில் குறைந்துள்ளது.
இருப்பினும் சிங்கப்பூர் தமிழ் மொழியை கட்டிக்காக்க பல முயற்சிகள் எடுத்து வருகிறது. உதாரணத்திற்கு ஒவ்வொரு வருடமும் தமிழ்மொழி விழா ஏற்பாடு செய்யப்படுகிறது. இத்தகைய முயற்சிகள் நமது மொழியையும் அதனின் எழுத்துக்களையும் பல தலைமுறைகளுக்கு காக்கும் என நம்புகிறேன். தமிழை நேசிப்போம், தமிழில் பேசுவோம். ஆஹா, இந்த 3 சிறந்த படைப்புகளையும் இன்று பார்த்ததில் எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக உள்ளதே. மற்ற 3 படைப்புகளை எங்கே காணலாம்? அப்படைப்புகளை நாங்க யூடியூப்ல வெளியிட போறோம். 6 டிஜிட்டல் பொம்மலாட்ட குறும்படங்களையும் நீங்க அங்க பார்க்கலாம். சரி, அடுத்ததாக நம்ம சிங்கை தமிழ்ச்சங்கத்தின் தலைவி தங்களது உரையாற்றுவார். திருமதி விஜய் ஜெகதீஷ் அவர்களுக்கு பலத்த கைத்தட்டல். வெள்ளக்கணைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு. சிங்கை தமிழ்ச்சங்கம் மற்றும் பெக்கியோ இந்திய நற்பணி செயற்குழு சார்பில் உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு சின்ன கதையோட என்னுடைய தலைமை உரையை தொடங்கலான்னு இருக்கிறேன். பெடோக் நீர்த்தேக்கம், அதுல ஒரு தேள் விழுந்து தத்தளிச்சிட்டு இருக்குது. அதை பார்த்த ஒரு பெரியவர் எப்படியாவது அதை காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கையால எடுத்து கரையில விட்டுருவோம் அப்படின்னு அந்த கையால எடுக்கிறாரு. அது தொப்புன்னு கொட்டிட்டு தண்ணிக்குள்ளே திருப்பி விழுந்து தத்தளிக்குது. இவரும் விடாம அதை எப்படியா காப்பாத்திடணும் அப்படிங்கிற முனைப்போட திருப்பி கையால எடுத்து அதை கரையில விட பாக்குறாரு. திருப்பியும் கொட்டிட்டு தண்ணிக்குள்ள விழுந்து தத்தளிக்குது. இப்படி ஒரு 4-5 முறை இவர் எடுக்க, அது கொட்ட, திருப்பி விழ, இப்படியே அவருடைய அந்த முனைப்பு ஓடிக்கொண்டே இருக்கிறது. தவிப்பும் போயிட்டு இருக்குது. இது தூரத்துல இருந்து ஒரு சிறுவன் பாத்துறான். பார்த்துட்டு ஓடி வந்து, அங்கிள் அங்கிள் என்ன செய்றீங்க நீங்க அப்படின்னு கேக்குறான். இவர் உடனே நினைச்சுக்கிறாரு, அந்த பையன் தன்னுடைய மனித நேயத்தை கேள்வி கேட்கறான். ஏன் நீங்க அந்த தேலை காப்பாத்துற முயற்சி பண்றீங்கன்னு கேட்கறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, தம்பி, கொட்டுவது தேளோட இயல்பு, சரியா? தேள் அப்படின்னா அது கொட்டும். ஆனா நான் என்னுடைய மனித இயல்பு அதை காப்பாத்துவது, எப்படியாவது காப்பாத்தியே தீருவேன் அப்படின்னு ஒரு பெருமையோட சொல்றாரு. உடனே அந்த பையன் அவரை பார்த்துட்டு, உங்களை யாரு காப்பாற்ற வேணாம்னு சொன்னா? நல்லா காப்பாத்துங்க, ஆனா கையால ஏன் காப்பாத்துறீங்க அங்கிள்? இந்தாங்க, இந்த குச்சியால காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த ஒரு குச்சியை எடுத்து லாவகமா அந்த தேலை பிடிச்சி அந்த குச்சியில வச்சு கரையில விட்டுட்டு, அதுக்கும் வழியை விட்டுட்டு அந்த குச்சியை கீழே போட்டுட்டு அவன் ஓடிடுறான். பெரியவர் உடனே சிந்திக்கிறார், ஆமா இல்ல, நான் ஏன் இந்த மாதிரி ஒரு மாத்து யோசனைக்கே போகாம என்னுடைய பழகிய அதே செயல்கள்லயே நான் ஈடுபட்டு இருந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சிந்திச்சுட்டு வருத்தப்பட்டுட்டு கிளம்பி போயிடுறாரு. இந்த கதைக்கும் சிங்கை தமிழ் சங்கத்தினுடைய தமிழ்மொழி விழா மாத்தி யோசிக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா வாழ்க்கையில நம்ம பல நேரம் இந்த மாதிரி தான் நம்ம செய்ததையே செய்து பழகியதையே செய்து மாற்றமே உண்டு பண்ணிக்காம நம்ம வாழ்கின்ற தருணங்கள்ல தான் நம்மளுடைய மன உளைச்சல்கள், நம்மளுடைய அந்த சிந்தனா சக்தின்னு சொல்றோம் இல்லையா, அதில் ஏற்படுற தாக்கங்கள் தான் நமக்கு நம்முள்ளேயே எதிர்மறையான செயல்களை கொண்டு சேர்க்குது அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை இல்லது ஒரு மாரல் ஆஃப் த ஸ்டோரியை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ இளையர்களிடையே எப்படி தமிழை கொண்டு போய் சேர்ப்பது அப்படிங்கிறது நமக்கு பலகால சவால். எப்படியா சேர்த்துடணுங்கிற ஆவலும் நமக்கு இருக்கு, அது ஒரு சவாலாகவும் நமக்கு இருக்கு. ஆனா இப்ப இந்த நுண்ணுயிர் நம்மை ஆட்டி படைத்து கொண்டு இருக்கும் தருணத்திலும் மின்னிலக்கம் நம்மை எப்படியாவது கடத்தி கொண்டு போயிட்டு இருக்குது. நம்ம உணராம நம்ம இந்த பூமியை விட்டு நம்ம அந்த கிளவுட் ஸ்பேஸ்க்கு போயிட்டே இருக்கிறோம் அன்னாடம். அந்த இரண்டுக்கும், நுண்ணுயிருக்கும் மின்னியலுக்கும் நடுவுல தவிச்சிட்டு இருக்கிற இந்த மனு குலத்தை நமக்கு இருக்கிற சவால், மொழியையும் கொண்டு போய் சேர்த்துடணும் அப்படிங்கிற சவால் இல்லையா? அதனாலதான் இவ்வளவு அடாது மழை பெய்தாலும் விடாது நாடகம் நடத்தப்படும்ன்ற மாதிரி வளர்த்தமிழ் இயக்கம் விடாம மின்னூடகம் வழி நாம தமிழ் மொழி விழாவை சிறப்பா செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆக இந்த விடாத முயற்சி இருந்தாலும் நம்ம மாத்தி யோசிக்கணும் அப்படிங்கிற அந்த தருணத்துல நாம இருக்கிறோம். அதை யாராலும் மாத்தி சிந்திக்க முடியாது. இந்த மாத்தி யோசிக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுதுதான் சரி, இளையர்களுடைய முதுகுல ஒரு எஸ்கூக்க மாட்டி அதுல ஒரு அந்த தமிழை தூக்கி வச்சு இழுங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாக இழுத்து அந்த மின்னுலகிற்கு சுலபமாக லாவகமாக கொண்டு போய் சேர்த்துருவாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒட்டாமல் கொட்டும் அந்த தேளை நம்ம இளையர்களுக்கு ஒப்பிடுறோம்னு வச்சுக்கோங்க. கொட்டினாலும் தட்டாமல் அதை காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த விடாப்புடியான குணத்தை அந்த பெரியவருக்கு ஒப்பிடுறோம்னு வச்சுக்கோங்க.
அந்த சிறுவனையும் குச்சியையும் நாம் மின்னுலகமாக வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அப்படியே சுலபமாக லாவகமாக குச்சியில் எப்படி தேலை எடுத்து கரையில் விட்டானோ அதே மாதிரியே அந்த விடாப்பிடியான குணங்கள் உள்ள அந்த இளையர்களை தமிழின்பால் நிச்சயமாக ஈர்க்க முடியும். இந்த மின்னுலகம் என்ற அந்த காந்தத்தை தூக்கி அவங்க கிட்ட கொடுத்து உங்களுடைய ஆற்றல், செயல், திறன்கள் எல்லாவற்றையும் வாங்கப்பா வாங்க, உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ உங்களுடைய கற்பனைகளை எல்லாம் இந்தாங்க, இந்த மின்னுலக தளத்தில் கொண்டு போய் நாங்கள் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணித்தரோம், நீங்கள் கொண்டு போய் உங்களுடைய நாடகத்தை நடத்துங்கள்னு சொன்னால் அட 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 இந்த மாற்றி யோசிக்க வந்த பலதரப்பட்ட கருத்துக்கள், சிந்தனைகள், கற்பனை வளங்கள் சொல்லி மாளாது. அவ்வளவு விதவிதமாக சிந்திச்சிருக்கிறாங்க மாணவர்கள். அதை பொம்மலாட்டம் அழிந்து வரும் கலையாகிய அந்த பொம்மலாட்டத்திற்கு நன்றே அந்த பப்பட்ரி ஆப்பில் வச்சு நம்ம செய்ய சொன்னதில் அற்புதமாக அவர்களுடைய படைப்புகளை நமக்கு கொடுத்துருந்தாங்க. இதிலிருந்து அவர்கள் பாடம் கற்றுக்கொண்டார்களோ இல்லையோ, நாங்கள் பாடம் கற்றுக்கொண்டோம். வாழ்க்கையில் ஏற்படும் ஒவ்வொரு வாய்ப்பையும் ஒவ்வொரு சவால்களையும் நாம் சற்று நகர்ந்து அப்படி உட்கார்ந்து ஒரு மாற்றி யோசிச்சோன்னா ஆயிரக்கணக்கான ஐடியாஸ் வருது நமக்கு. அதை நாம் நிச்சயமாக நம்முடைய வளர்ச்சிக்கும் நம்மளுடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளுக்கும் பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறத இந்த மாற்றி யோசி நமக்கு ஒரு பாடமாக கற்றுக் கொடுத்துருக்கு. நிச்சயமாக தமிழ் இளையர்கள் ஆற்றல் மிக்கவர்கள், அதீத கற்பனை சக்தி மிக்கவர்கள், நமக்கெல்லாம் பாடம் எடுக்கக்கூடிய அளவிற்கு அவர்களிடையே ஆற்றல் இருக்கிறது. அதை நாம் அந்த குச்சியின் மூலமாக அவர்கள் கையில் அந்த குச்சியை கொடுத்து நான் சொன்ன மாதிரி அந்த எஸ்கூக்கை மாட்டி அவர்களுக்கு ஆளுமை திறன்களும் இருக்குது, அவர்களுக்கு ஆற்றலும் இருக்குது, செயல்திறனும் இருக்குது. நாம் அப்படியே ஒரு பேக் சீட்டை எடுத்து உட்கார்ந்து கொண்டு செய்யுங்கப்பா அப்படின்னு சொன்னால் அவர்கள் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை எல்லாம் எடுத்து வந்து மாலையாக தொடுத்து தமிழை அப்படியே அழகாக தூக்கி மின்னுலகில் நிறுத்தி பல கோடி ஆண்டுகள் இந்த மொழி அவர்கள் வாழ வைப்பார்கள். அது வாழும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய தலைமை உரையை நான் இத்துடன் முடித்துக் கொள்கின்றேன். மாத்தி யோசி என்ற இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கண்டுகளிப்பீர்கள். இந்த டிஜிட்டல் பொம்மலாட்டம் வெற்றி பெற்றதா இல்லையா என்ற அந்த கருத்திற்கு நான் போகவில்லை. ஆனால் அந்த மாத்தி யோசி என்ற அந்த கருத்து வெற்றி பெற்றது. அதன் மூலமாக எங்களால் இளையர்களை சென்றடைய முடிந்தது. வரும் காலகட்டங்களில் அவர்கள் மாத்தி யோசித்து ஸ்மார்ட் நேஷன் என்ற நம்முடைய இந்த தேசிய கொள்கையுடன் கூடிய தமிழ் மொழி வளர்ச்சியையும் அவர்கள் நமக்கு காட்டுவார்கள். மாத்தி யோசிப்போம், ஆளுமை கொள்வோம், வைய தலைமை கொள்வோம் என்று கூறிக்கொண்டு விடை பெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி திருமதி விஜய் ஜெகதீஷ் அவர்கள். இப்போது வளர்த்தமிழ் இயக்கத்தின் தலைவர் திரு எஸ் மனோகரன் அவர்களின் உரையை கேட்போம். வணக்கம். சிங்கப்பூரில் தமிழ் மொழி விழா இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. வளர்த்தமிழ் இயக்கத்தின் 20வது நிறைவையும் நம்ம கொண்டாடுறோம். இந்த விழாவில் எங்கள் பயணத்தையும் எங்கள் எதிர்காலத்தையும் எடுத்து காட்டும். 40 மேற்பட்ட நிகழ்ச்சிகள் நீங்கள் பார்த்துருப்பீர்கள். இலக்கியம், கலை, கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் கண்டு கழித்தோம். அந்த வரிசையில் சிங்கை தமிழ் சங்கம் படைக்கும் மாத்தி யோசி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி, பொருத்தமான ஒரு தலைப்பு. இந்த காலகட்டத்துக்கு இந்த தலைப்பு எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு நினைவூட்டு. கோவிட்-19 சவால்கள் இருந்தாலும் எந்த வகையில் நாங்கள் ஒரு புத்தாக்க முறையில் புதிய முறையில் எந்த மாதிரி நிகழ்ச்சியை நடத்தலாம்னு இது ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு. முதல் முறையாக ஒரு பாரம்பரிய கலை ஒரு புதுமையாக படைக்கிறாங்க சிங்கை தமிழ் சங்கம். பொம்மலாட்டம் ஒரு பாரம்பரிய ஒரு கலை. ஆனால் இப்போ அந்த மாதிரி கலை நம்மால் படைக்க முடியாது. காரணம் கோவிட் நிலைமை இருக்கிறனால இந்த கலையும் பல இடத்துல இல்லாமல் போய்விட்டது. ஆனால் இப்போ ஒரு புதிய ஆப் இருக்குது, பப்பட் மாஸ்டர்னு. ஸோ மாற்றி யோசிக்கும் போது வித்தியாசமாக செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால்தான் பல இளையர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. அந்த இழுக்கிற சக்தி இருக்குது இந்த நிகழ்ச்சி மூலம். 5 முக்கியமான அம்சங்கள்: டிஜிட்டல் பொம்மலாட்டம், பல திறன்கள் அவங்களுக்கு உதவும், முக்கியமாக கதை எழுதுறது, படம் பிடிக்கிறது அந்த ஆப் மூலம், எடிட்டிங் ஸ்கில்ஸ், அப்புறம் குரல் கொடுக்கறது. இது எல்லாம் மொத்தமாக பார்க்கும்போது நம்ம மாணவர்களுக்கு, இளையர்களுக்கு ஒரு புதிய அனுபவம்.
இந்த மாற்றி யோசி நிகழ்ச்சி மூலம் 4 முக்கிய கருத்துக்கள் சொல்ல விரும்புகிறேன். ஒன்றாவது வந்து இளையர்களின் பங்கு இந்த தமிழ் மொழி விழாவில் வந்து அதிகரித்து வருது. இரண்டாவது வந்து பல நிகழ்ச்சியில் பார்த்துருக்கேன், எல்லாரும் ஒரு புதிய முறையில் செஞ்சுட்டு வராங்க. மூன்றாவது அம்சம் வந்து புத்தாக்கம். நான்காவது வந்து தொழில்நுட்பம். தொழில்நுட்பம் நம்ம எல்லோரும் பார்க்குறோம், ஜூம் வழி, ஃபேஸ்புக் வழி, இந்த யூடியூப் நம்ம எல்லோரும் பல நிகழ்ச்சியை பார்த்துருக்கோம். இது எல்லாம் எங்கள் எதிர்காலம். நம்ம எதிர்காலம் சொல்லும்போது எங்கள் தொழில்நுட்பம், இளையர்கள், பாரம்பரியம் எல்லாமே கலந்து கொண்டு இருக்கிறது. இந்த மாற்றி யோசி நிகழ்ச்சியை கண்டு கழிங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் வாழ்த்திற்கு நன்றி. அடுத்ததாக நம் சிறப்பு விருந்தினர் திரு ஆல்வின் டானை அழைப்போம். அவர் கலாச்சார, சமூக மற்றும் இளையர் அமைச்சு மற்றும் வர்த்தக தொழில்துறை அமைச்சிற்கான துணை அமைச்சர் ஆவார். அதாவது மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், மினிஸ்டர் ஆஃப் கல்ச்சர், கம்யூனிட்டி அண்ட் யூத் அண்ட் ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி. First of all, I want to wish everyone a successful Tamil Language Festival 2021, spearheaded by my friends from the Tamil Language Council. Usually I will tweak my speech, as you all know. So earlier on, I was just telling Ambu that I'm doing my Mathi Yosi too in my mind while watching the videos. And it really got me. And congratulations to all of the students for making really digital representations of the videos right now. Let me just share a few thoughts. The first, as I was watching it and I was doing my Mathi Yosi, there are a few things that I'm trying to think out of the box. The first and the second video was about culture. The first and third video was about culture, the Tamil language culture, and the second was about COVID-19, roughly speaking. And from then on, I thought I wanted to change my speech a little to talk about both culture and COVID-19 and how your videos are so important in that regard. The first is on COVID-19. As you all know, and I'm sure many of you have friends or families in India now, it's very heartbreaking in India. I've had a few friends and colleagues, former colleagues in the private sector, who have friends or family members who have passed away because of COVID-19 in India. And they have had to go back home. A friend of mine go back home to bury his father, or actually they had to burn or cremate the father on a pyre because not enough cremation grounds. Then when they go back, I mean they are on EP, they can't come back in because of we have had to close the border effectively. So it's quite challenging now. And one of them also told me that when his sister had COVID-19, and then the sister's husband, they said maybe no need to test because not enough tests. More than likely so you will get it also. So why don't you just stay at home? That means the 300,000 per day numbers are maybe very, very misreported. There might be way more than the 300,000. Yeah. And then, of course, you have the lack of vaccines, because I think the government had wanted to also export the vaccines. India was a exporter and manufacturer, but now the number of vaccines are quite low. You've seen that the hospital are unable to cope with the demand too. In fact, 2 patients to 1 bed, and I've heard that in some states, especially Maharashtra, it's almost 2.5 to 3 patients to 1 bed. So it's very heartbreaking, and so I know that perhaps many of you also have family or friends back in India. I spoke to some of our town council workers today also, and I asked them, how's your family? Also, they said they're quite worried. Yeah. So the bottom line is that it's still with us. There is this double mutation. That's why we had to act quite quickly. But we know that when we act quickly, because of COVID-19, people will suffer too.
families who have to be separated. Yeah. So I just urge all of you to continue to work with us to make sure that we can still combat COVID-19. Right now in Singapore, I think we are quite. I don't want to say we've done well or not done well. I mean, even the Indian government, they said that they have, in early January, they said that they have overcome. We will never say that because we know that it's long drawn. So we will always have to be very vigilant. Even the vaccines, in terms of how long the sterilizing immunity will last, is also uncertain. So we've seen in Singapore, some who have vaccinated both a full regime, which is 2 shots, they also can get COVID positive. So it's not a foregone conclusion. It's not a foregone conclusion. And that's why also, but of course there are silver linings, which is I think the second group today talked about earlier in their video, which is, air is cleaner, we have learned to work closely together, and I think there are some silver linings, especially for our youth who have to digitize a lot more, and they are not just doing it digitalizing, but they're also helping our seniors and those who are less able to digitalize. So that's the first that I got from the videos. The first is COVID. The second is more interesting, even more interesting, is about culture. And of course I don't speak Tamil, only just Vanakam and Nandri. But there are a lot of similarities. I share with you something. About 2 days ago, I was at Yale NUS College, and they all asked me a lot of different questions. And the last question was, Minister, does Singapore have a culture? Then he said, I think Singapore does not have a culture. So I'm like, oh, I'm actually from the Ministry of Culture, Community. How do I answer this very difficult question, And I thought about it. We are 55, 56 years old this year, Singapore. And they said, what is your... this is the first difficult question. The second difficult question is, what keeps you up at night in Singapore? So I told him that, in fact, there are few forces at play. There are few forces at play that threaten to pull Singapore apart. What are the forces? We are Chinese, we are Malay, we are Indian, we are multiracial, but we all come from different parts of the world. In fact, the 2 oldest and biggest civilizations, the Chinese, China, and the Indians, India, we have in abundance in Singapore, and particularly here in Moh King Hill. But these are the 2, it's the dragon and the elephant, right? Really the dragon and the elephant. And how are they pulling us apart? The Chinese will, of course, insist that we are the only Chinese sovereign state in the world, Chinese majority sovereign state in the world. So the Chinese will say, oh, you will have to align with us, and you are Chinese. But we say, no, we are Singaporean Chinese. The Indians will also potentially lay claim, but of course India is very, very diverse. And that's why I was laughing just now when the first video, they said, Tamil with a la, right? In Chinese also we are not purely Chinese, we also have la, li, law, whatever. So we have our languages that are also very, not Tanglish, but also Singlish or Chinglish or whatever that you have. And we have our unique one. And then of course our Malay Muslim, and after this we are going to buka puasa. It's Ramadan month. We are going to buka puasa with them tonight. And another pressure point for our Malays and our Muslims, and we also have Indian Muslims and Chinese Muslims, of course, is the increasing influence of different strands of Islam onto our Muslims here. So, for example, there's a bit of the Arabization and the halalification of Islam that you will see these forces starting to come into play. So, with all of these forces pulling us, the Chinese, the Indian, and also the more traditional or conservative forms of Islam pulling us apart, then our culture becomes more important. That means we are not Indians or Chinese or Arabian
Muslims. We are Singaporean Malays and Muslims, we are Singaporean Chinese, and we are Singaporean Indians. I think that is the most important part of the culture that we are talking about. And when the video she was showing earlier on, we talked about the simplification of the language. I think it was your video, right? I think the last one, yeah. So the simplification of languages, I think a lot of different cultures also have experienced that before. In the Chinese language, for example, we have the traditional one, which is 繁体字, and then we have the more, the simplified one, which is 简体字. And some parts of like Taiwan and Hong Kong, they use the more traditional ones. And then in mainland China and Singapore, there's a simplified one. So languages change over time. But what I want to just share is that we, in the same way that we are making sure that we are all Singaporean, we should also not lose the richness of our ethnic culture. That means we should preserve the Tamil language as best as possible, the Chinese language, the Malay language, because that's what makes Singapore vibrant and colorful. And so I'm very happy that, I'm quite biased because we're the Singapore Tamil Singam here, but then also PECU CCIEC, and we are here really at the crucible of, Little India, wearing my Little India mask. But we also have, a vibrant Malay and also as Chinese community. And just last week we celebrated Vaisakhi, we celebrated Puthandu, we celebrated Ramadan and all that. And then this is the multicultural fabric that I'm so happy our generation at the back is not just helping to ask questions about culture, but trying to preserve culture, because that's what you're trying to do, right? You're raising that question. And you're also doing it digitally, because a lot of it is now on a smartphone. I think the two hosts was talking about how, the two hosts are talking a little about how a lot of it is online. And I think putting that culture online helps to also promote that culture. So I just wanted to thank everyone here. Thank you for having me. And I just want to assure everyone that in Singapore, we will do everything that we can to push back against a lot of these different forces and preserve the multicultural color of our very unique country. And what I'm trying to do here, if I can rally you all around also, is that we have families here in Singapore, and in fact, in our town council, and also in Little India, there are our migrant workers whose families are there, and then we try to be their families too. While we close our borders, and then it's for the safety of everyone, we should also open our hearts to them, and I'm working very closely with the team to see how we can better be their families right here in Singapore. So if any of you all are interested in, please ping me, and we would like to pull you into the team as well. So open hearts, open minds. Even if our borders are closed, I think we can open our hearts even more. Thank you. நன்றி சிறப்பு விருந்தினர் திரு ஆல்வின் டான் அவர்களே. இப்போது நாம் அனைவரும் மிக ஆவலுடன் காத்திருந்த நேரம் வந்துவிட்டது. யார் வெற்றியாளர்கள்? இப்போ தெரிஞ்சுக்கலாம். கற்பனை களஞ்சியம் இளையர் பிரிவில் 3ஆம் இடத்தை பிடிப்பவர்கள் கற்பனை களஞ்சியம் எனும் குழு. அது மட்டும் இல்லாம இவங்க மக்களின் விருப்ப விருதை பெறுகின்றனர். அதாவது they have also won the people's favorite trophy. இளைய பிரிவில் 2ஆம் இடத்தை பிடிப்பவர்கள் டீம் PVR. அவங்கெல்லாம் பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது தெரியுமா? சமூக விழாவில் என்ன பண்ணணும், மாற்றி வந்து போயிட்டாங்க. குட்டி பெரிய வேட்டி சட்டை தாவணியர் எல்லாம் அழகா வந்திருக்காங்க. முதல் இடத்தை தட்டி செல்பவர்கள் சிங்கை சுடரடி குழு.
பெரிய கருவடி எடுத்துருவாங்க. இடத்தை பிடிப்பவர்கள் தீக்கதிர். ஒரே ஒரு தீக்கதிர் வந்திருக்காப்ல. For second in senior category, we have Team Aruvi. இளையர் பிரிவில் பெரியோர் பிரிவில் 2ஆம் இடத்தை பிடிப்பவர்கள் டீம் அருவி. அது மட்டும் இல்லாம இவங்க மக்களின் விருப்ப விருதியும் பெறுவாங்க. அதாவது they also won the people's favorite trophy. இந்த people's favorite அப்படிங்கிறது என்ன லோகேஷ்? அதாவது நாங்க வந்து வீடியோக்கள் எல்லாம் விரும்பி லைக் போட்டு நிறைய அதை வச்சு நாங்க வந்து அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து வேற மாதிரி ஒரு இருக்கும் இல்லையா அது. ஆனா வந்து நம்ம பார்க்குற பார்வையாளர்களுக்கு வந்து பிடிச்சிருக்கிறது வேற. படைப்பு ஞாபகம் இல்லைன்னா இதுதான் வந்து ஏடுகளில் இருக்கக்கூடிய தமிழ் இப்போ எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறத பற்றி எழுதியிருந்தது. வெற்றியாளர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இப்போது பெக்கியோ சமூக மன்றத்தின் இந்திய நற்பணி செயற்குழுவின் தலைவர் திரு ஜெகதீஷ் அவர்களின் நன்றி உரையை கேட்போம். தமிழ் மொழி விழா 2021 ஓர் அங்கமாக பெக்கியோ சமூக மன்ற இந்திய நற்பணி செயற்குழுவும் சிங்கை தமிழ்ச்சங்கமும் இணைந்து படைக்கும் மாத்தி யோசி என்ற இந்த மாறுபட்ட மின் ஊடக பொம்மலாட்ட கலைப்படைப்பிற்கான சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்த புதிய முயற்சியில் அவரும் மின்பொம்மை உருவாக்கத்தில் ஆவலுடன் கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்க்கும் வர்த்தக தொழில் துணை அமைச்சர் திரு ஆல்வின் டான் அவர்களுக்கும், வளர்தமை இயக்கம், தமிழ் மொழி கற்றல் வளர்ச்சி குழு, மேலும் எங்கள் அழைப்பை ஏற்று வருகை புரிந்திருக்கும் இந்திய அமைப்புகளின் தலைவர்கள், அடித்தள அமைப்பின் தலைவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் நீதிபதிகள் உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எங்களின் ஒவ்வொரு முயற்சிக்கும் உற்சாகமும் ஊக்கமும் அளித்து வரும் உங்கள் அனைவருக்கும் பெக்கியோ சமூக மன்ற இந்திய நற்பணி செயற்குழு மற்றும் சிங்கை தமிழ்ச்சங்கம் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் முரசு, ஒலி 96.8, வசந்தம் ஒலி வழி, தாளம், தமிழ்ச்செய்தி, ஸ்ட்ரெயிட் டைம்ஸ், தினமலர், மக்கள் மனம், செம்மொழி ஆகிய ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. தமிழ் மொழி விழா 2021 கடைசி நாள் திருவிழாவாக அரங்கேற்றிக் கொண்டிருக்கும் மாத்தி யோசி நிச்சயம் நம் இளையர்களின் சிந்தனையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நம்புகின்றேன். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு ஜெகதீஷ் அவர்களே. நமது நிகழ்ச்சி கூடிய சீக்கிரத்தில் ஒரு முடிவை நாடவுள்ளது. இந்த நிகழ்ச்சியை பார்க்க வந்திருக்கோம் உங்க எல்லாருக்கும் ஒரு மிக பெரிய நன்றியை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாம டிஜிட்டல் முறைகளை பயன்படுத்தி நமது தமிழ் கலாச்சாரத்தை நீங்க எல்லாரும் பாதுகாப்பீங்க அப்படின்னு நம்புறோம். பொம்மலாட்டத்தை தாண்டி நமது கருத்துக்களை வெளிப்படுத்த டிஜிட்டல் முறைகளை நாம் அனைவருமே பயன்படுத்தலாம். இந்த டிஜிட்டல் பொம்மலாட்ட முறையை பற்றி எல்லாரிடமும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய நண்பர்களோட சேர்ந்து சில கேலி சித்திரங்களை கூட படைக்கலாம். இவ்வாறு செம்மொழியான தமிழ் மொழியின் புழக்கத்தை அதிகரிக்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீ சொன்னது சரி சக்தி. இத போல பல புதிய முயற்சிகளை நாங்க சிங்கப்பூர் தமிழ் மாணவர்களிடமிருந்து எதிர்பார்க்கிறோம். தமிழை நேசிப்போம், தமிழில் பேசுவோம். நன்றி, வணக்கம்.
தமிழை நேசிப்போம், தமிழில் பேசுவோம். நன்றி, வணக்கம்.